ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்ச நிலையில கடகராசியில இருக்கிறார். சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து இந்த துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில இந்த டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார் மீன ராசியில. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே 4ஆம் தேதி குரு பகவான் அதிசார நிலையை தன்மையை முடித்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்துல 7ஆம் தேதி புதன் பகவான் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். 16ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல பயிற்சியாகி போறாரு. அதனால இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்னதான ஒரு அலைச்சல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட வந்து எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்களிடம் இருந்தும் நல்ல ஒரு சப்போர்ட்டை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறதுனால சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாதிரியான 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள்னால நிறைய ஒரு முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இழந்த பதவிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல ஒரு பதவிகள் வந்தாலும் அந்த பதவிகள்னால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அந்த பதவிகளை மீட்டு எடுத்து அந்த பதவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க என்னதான் ப்ரமோஷன் அடைஞ்சாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஏதோ ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய டேலண்ட் அவங்களுக்கு எல்லாம் இல்லாம இருந்தா கூட அந்த ஒரு திறமைகளை அவர்கள் குறிவைத்து எப்போதுமே உங்ககிட்ட சில பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய திறமைகள் இன்னும் மேலும் வலுப்பெறுவதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. ராசி அதிபதி 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல பயிற்சியாகி வரும்போது இன்னும் ஒரு மன வலிமை, இன்னும் நிறைய திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய விளையாட்டு துறையை சேர்ந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு தருணம். அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 2025 தான் இதுதான் ஒரு பொன்னான ஒரு மாதம். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களாக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல